ஜப்பான் ஒரு க்ளீனான கண்ட்ரிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இங்கே குப்பை தொட்டிகள்லாம் பக்கத்தில் இருக்காது. ரொம்ப தூரத்தில் தான் இருக்கும். ஸோ அங்கே போகிறவங்க நீங்கள் வந்து ஒரு கேரி பேக் வந்து சின்னதாக பேக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்கள் குப்பைகள்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்போ வந்து எங்கேயாவது நீங்கள் ட்ராஷ் கேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடலாம். இன்னொன்று, இந்த டோக்கியோ டிஸ்னிலேண்டில் அவ்வளோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூட்டமாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தரையில் ஒரு தூசி கூட இல்லை. அதுவும் இவர் க்ளீன் பண்ணையில் நான் தரையை பார்த்தேன். என்னத்தடா க்ளீன் பண்ணுறாருன்னு என் கண்ணுக்கு அவ்வளோவா சரியாகவே தெரியலை. அப்பையும் அவர் அந்த குட்டி குட்டி தூசியெல்லாம் அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருந்தார். அதனால தான் அவ்வளோ சுத்தமாக இருக்கா என்னங்கிறது தெரியல. இப்படி ஊர்களுக்கு போகும்போது தான் நம்மளும் குப்பையை வந்து இப்படி தூக்கி போடக்கூடாதுங்கிற உணர்வு வருது. இதே உணர்வு எல்லா நாட்டிலையுமே நம்ம ஃபாலோ பண்ணால் எல்லா கண்ட்ரியுமே சுத்தமாக தான் இருக்கும். குப்பைகளை க்ளீன் பண்ணுறது தான் க்ளீனர்களோட வேலைன்னு நம்ம நினைக்காம, நம்ம போடுற குப்பைகளை தரையில் போடாமல் சரியான குப்பை தொட்டியில் போடுறது மூலம் நம்மளோட கண்ட்ரியையும் நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுக்கலாம். இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.